சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மகன்களுக்கு விஷம் கொடுத்துவிட்டு தந்தை தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அது தொடர்பான தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதாம் இணைப்பில் இருக்கிறார். சதாம், வணக்கம். என்ன நடந்தது? நிச்சயமாக கனிமொழி, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூர் இலங்கை தமிழர்கள் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ், இவரது மனைவி பஞ்சவர்ணம். இவர்களுக்கு இரு மகன்கள் நிதிஷ்ராஜ் மற்றும் சுபிக்ஷன் என்ற ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் மோகன்ராஜ் மனைவி பஞ்சவர்ணம் வேறொருடன் கள்ள தொடர்பு இருந்து வந்ததாகவும் 2 மாதங்களுக்கு முன்பதாக கணவனை விட்டுவிட்டு கள்ளக்காரருடன் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 மாதங்களாக மன உளைச்சலில் இருந்த மோகன்ராஜ் இன்று காலை தனது 2 மகன்கள் இருவருக்கும் விஷத்தை கொடுத்து தானும் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து விஷத்தை கொடுத்துள்ளார். விஷத்தை குடிக்க மறுத்த மகன்கள் இருவரையும் அடித்துக் கொண்டே விஷத்தை குடிக்க சொல்லியிருக்கிறார். இதில் மூத்த மகன் நிதின்ராஜ் அப்பா கொடுத்த விஷத்தை தட்டிவிட்டு வெளியில் ஓடிவிட்டார். இளைய மகன் சுபிக்ஷன் மோகன்ராஜ் கொடுத்த விஷத்தை அருந்தியுள்ளார். அப்பா கசப்பாக இருக்கிறது என்று பாதியை மட்டும் அருந்தியுள்ளார். மீறியுள்ள விஷத்தை மோகன்ராஜ் அருந்தியுள்ளார். இதனால் இது வெளியில் ஓடிய நிதன்ராஜ் முகாம் பகுதியில் இருந்த மக்களிடம் தகவலை தெரிவித்து உடனடியாக அந்த பகுதி இளைஞர்கள் வந்து பார்க்கும்போது மிகவும் ஆபத்தான நிலையில் தந்தை மற்றும் மகன் இருந்ததை கண்டு இருசக்கர வாகனத்தை அழைத்துச் சென்றுள்ளனர். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதில் மோகன்ராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது மகன் சுபிக்ஷன் மேல் சிகிச்சைக்காக ஆபத்தான நிலையில் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். தந்தை மற்றும் மகன் விஷம் அருந்தியது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் சோகத்தையும் அந்த பகுதி முழுவதும் உருவாக்கியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கண்டவராம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி சதாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.